நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொட்டைக்கோரம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையிலேயே நம்ம வந்துவிட்டோம். ஸ்டிக் தூண்டி போட்டு பார்ப்போம்ட்டு வந்தோம். நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம். ஒரு கிலோ போல் பிடிச்சிருப்போம் சின்ன சின்னதாக. நம்ம ஜெயக்குமாரனை பார்த்தேன், உள்ளே இற தூண்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயக்குமாரனை அடுத்து ஒன்று பிடிச்சிட்டாங்க. அந்த பாருங்க வருது பாருங்க. ரிவ்யூ எடுத்து முடிக்கணும்னா டக்குன்னு அடிச்சிட்டு கரெக்டாக கரைக்கு தூக்குறாங்க. கரெக்டாக எடுத்துருக்கேன். பாருங்க பண்டாரி குட்டி சின்ன சின்னதாக கடிக்கிடா அப்படின்னு இருந்தாங்க. சரி ரைட்டு, நம்ம இற தூண்டியில் நம்ம சேனலில் பதிவிடலையே அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் கேட்டேன், சரி போடு அப்படின்னாங்க. சரி நம்ம தான் இற தூண்டி போகிறோம்ல, அண்ணன் போடுறதே போட்டு பிடிப்போம், வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா முழுங்கிட்டு சரிங்களா. இந்த பாருங்க பண்டாரி குட்டி தான். உள்ளே போட்டோமா, இது உள்ளே மீன் போட்டுக்காக பாருங்க. இந்த பன்னிச்சித்தை பொட்டிக்கெல்லாம் பிடிச்சி போட்டிருந்தாங்களே. இன்னொரு பண்டாரி குட்டி கிடக்கு பாருங்க சைடில். செல் அங்கிட்டு தானே இருக்குது, மீன் இங்கிட்டு கிடக்கு. உள்ளே ஒரு பொட்டிக்கில் கிடந்துச்சி, தெரில, பார்ப்போம். அடுத்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இறால் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் டைம் கரெக்டாக வெயில் அடிக்கிற சைடில் உட்காந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே கல் அருகில் தான் வைப்பாங்க தூண்டியை. அதில் தான் 1-2 பொடி வெட்டு மீன்கள் வரும். சம்டைம் அண்ணனுக்கு லக்கு இருந்தால் கிளி மீன் பிடிக்கலாம். அண்ணன் யாருக்குன்னே ஒரு கிளி மீன் தூக்கியிருக்காங்க. ஆனால் அதை நான் பரவாடி காட்டுறேன். நம்ம உள்ளே இங்கே வர அண்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க. இல்லை ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிதுடா அப்படின்னாங்க. சரி ரைட்டு பதிவிடுவோமே. கிளி மீன் ஃபைட் சூப்பராக இருக்கும். அண்ணன் அப்படியே நேச்சுரலாக எடுக்கிறத இன்றைக்கி ஃபைட் பண்ணுறத காட்ட முடியுதான்னு பார்ப்போம். சர்ன்னு இழுத்துட்டு போவோம், அங்கிட்டு இங்கிட்டும் இழுத்துட்டு போவோம். லக்கு இருந்தால் இன்றைக்கி அமைஞ்சிரும். பார்ப்போம். பாருங்க அண்ணன் இறால் குத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. இறால் தான் குத்துறாரு. இந்த பாக்கெட்டில் இறால் இருக்குது பார்த்தீங்களா. 200 ரூபாய்க்கு இறால் வாங்கிட்டு வந்தால் மீன் பிடிக்காங்க, பார்த்துக்கோங்க. பிடிச்சாங்க போய் பாருங்க. சல்லு செம பாருங்க. அட்டியை பார்த்தீங்களா, சர்ன்னு போச்சு பார்த்தீங்களா. ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா கல்லுக்குள்ளே விழுந்துடக்கூடாது, அதுக்காக தான் அண்ணன் அவ்வளோ பார்க்காது. வேறு ஒன்றுமே கிடையாது. கல்லுக்குள்ளே மிஸ் ஆகிட்டா ஒன்றும் முடியாது. உள்ள நேரம் உட்காந்து மீனை பிடிக்கவா அப்படியே பிடிச்சிட்டு வரேன். அதே டைட்டாக பிடிச்சிக்கணும். முள்ளு லைட்டாக தான் இருக்குது. அவ்வளோ சைஸ் பார்த்தீங்களா. அண்ணன் இன்னொரு மீன் பிடிச்சிருக்காங்க. அதை வெளியே எடுப்பாங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். கச்சாத்திலே காட்டுறேன் சரிங்களா. ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஏதோ எப்பமாட்டு 1-2 தான் கடிக்கும். மிஸ் ஆகிட்டுனா அது வேறு போச்சு அப்படின்ட்டு வெளியே எடுக்க மாட்டாங்க. சைஸை பற்றிலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது என்ன கலர், ப்ளூ கலரில் இருக்குங்களா. அது என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். இன்னொன்று பிடிச்சிருக்காங்க. இந்த உள்ள கச்சாத்தில் கெட்டி போட்டிருக்காங்க. அதுதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சர்றன்னு இப்படி தான் போகும் போக்கு. கரெக்டாக பிடிச்சி நிப்பாட்டணும். நிப்பாட்டலையாகும். இந்த பாருங்க, இந்த மீன் கையிலே முடியாது, வலுவும் பயங்கரமாக. பாருங்க அண்ணன் கச்சாத்துக்கு உள்ளே தான் வைக்காது பாருங்க. தூண்டி எடுக்கல, ஒன்றும் தூண்டி எடுக்காமல் கச்சாத்துக்குள்ளே வச்சு இன்னும் தூண்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாருங்க எதுக்காக அப்படின்னா இந்த மீன் சோப்பு போட்ட மாதிரி சரக்கு பறக்குன்னு வலிக்கிட்டு கிடக்கும். அப்படியே கச்சாத்து தூக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பற்றியில் அவ்வளோ போயிட்டா. இந்த பாருங்க இதுக்கு முன்னாடி பிடிச்சாது. ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்க செமையாக இருக்குது பார்த்தீங்களா. 2 மீன் பிடிச்சிருக்காங்க. இந்த மீனுக்காண்டி தான் நான் அவ்வளோ தூரம் வர்றது. ஆனால் இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோன்னா கடைசி எண்டில் உட்காந்துருக்கோம். எப்போதும் கரையிலேருந்து கூட பிடிப்பாங்க. இந்த கிளி எடுத்துகிட்டு அடுத்த தூண்டி போட்டுட்டாங்க. உள்ள இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மிதக்குதுங்களா. இந்த போயா ப்ளூ கலரில் தெரியுதுங்களா.
இது அப்படியே உள்ளே அமுக்கும்போது டக்குன்னு அடிச்சிட வேண்டியதான். எப்படி இழுத்துச்சின்னு பார்த்துருப்பீங்க. இதே ஒரு கிலோ அந்த பெருசு கிடச்சி பார்த்தீங்களா, அதை பிடிக்க என்ன அமுக்கிருக்கும். நம்ம அந்த இடத்துல இல்லை, இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அது எடுக்கிறத காட்டுறதுக்கு. சரி பார்ப்போம், அடுத்து இதை விட பெருசாக அமுக்கு தான் பார்ப்போம். ஓ, கல்லில் மாட்டிட்டு பார்த்தீங்களா, இப்படி கல்லுக்குள்ளேயும் மாட்டோம். மீன் திடீர்னு கல்லுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும், நிறைய நடக்கும். மீன் கடிச்சிட்ருக்கு. வந்துட்டு 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 பாரு பண்டாரி. வா 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 அட்டியை பார்த்தீங்களா என்ன அமுக்க வச்சுரு. இதெல்லாம் என்ன பண்ணும். பண்டாரி அடிச்சாச்சு, ஒரு கிளிமீன் அடிச்சாச்சு. கச்சத்தில் போடுங்க, சைஸாக இருக்குல்ல. ஏண்ணே இது கொஞ்ச நேரம் உயிரோட கிடக்கும்ல, வெளியே போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிரும்ல. நீங்கள் அவ்வளோ நேரம் நிற்க இல்லை. ஆ, கச்சாத்தில் போட்டாலே உயிரோட இருக்கும். இந்த பாருங்க, பண்டாரி மீன் இறத்தூண்டியில் எல்லாமே பிடிக்கும். இந்த மீன் தான் பிடிக்கும், அந்த மீன் தான் பிடிக்கலாம் கிடையாது. அண்ணன் கச்சாத்துக்குள்ளே போட போகிறாங்க, கச்சாத்தில் போட்டு அடுத்து தூண்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்காக கச்சாத்தில் போட்டு வைக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தான். கச்சாத்தில் போட்டோம்னா எத்தனை மணி நேரம்னாலும் அது உயிரோடு இருக்கும். கிளி மீனாக இருக்கட்டும், இல்லை எந்த மீனாக இருக்கட்டும், பண்டாரியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே கச்சாத்துக்குள்ளே போட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் போகும்போது எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உயிரோட துடிப்பாங்க கடந்து. அதுக்காக அண்ணன் வந்து கச்சாத்தில் போட்டு கட்டிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா எடுத்து போட்டு கட்டுறதுக்கு, கட்டி போட்டுருவோம் அப்படின்னு கட்டி போட்டுருவாங்க. பாருங்க, அடுத்தடுத்து யாரை கொறுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பாறை மீன், பொடி பாறை மீன் வந்திருக்கு. பொடி பாறை மீன் கடிச்சிட்டு கிடக்கு. கொஞ்சம் சைஸ் பாறைன்னா வெளியே வந்துடும். அது இருக்கிறது என்னமோ ஒரு 100 கிராம் கூட இருக்காது போகுது. 100 கிராம் 50 கிராம் கூட இருக்காது. அது கடிச்சு தின்னுட்டு போயிடுது. பாருங்க, கல்லுக்குள்ளே மாட்டிது. நிறைய இப்படி நடக்கும். கல்லுக்குள்ளே மாட்டும், பொடிச்சு தின்னுட்டு போயிடும். சலிக்காமல் எடுத்து பொறுக்கிற ஆளுக்கு மட்டும்தான் மீன். இப்போ காலையில் வந்திருக்காங்கன்னா ஒரு சில நாள் சாயந்தரம் வரைக்கும் கூட உட்காந்துருவாங்க. 4 மணிக்கு வெளியே போகிற மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பொறுமை வருங்க. இவ்வளோ பொறுமைகள் இருந்தால் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். அப்புறம் அடுத்து கல்லுக்குள்ளே வந்துட்டு பாருங்க, தெரியுதுங்களா, ஓயாமல் இப்படி கல்லுக்குள்ளே மாட்டிக்கிடும். ஐயோ, பருவட்டு மீன் எதுவுமே கடி இல்லை. சின்ன பொடி பாறைகளை தான் கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, மீன் எல்லா மீனும் வரும். சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் எவ்வளோ பெருசாக தூக்க பார்த்துருந்தீங்க. பண்டாரி, கிளி மீன் அப்படின்னு, குருவலை இல்லை ஒன்று பச்சை குட்டி. அடுத்த ஒரு மீன் கடிச்சிட்டு இருக்கு. அண்ணன் அந்த கிளி மீன் ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்த உடனே மீன் அப்படியே டைவ் அடித்து வெளியே வந்துடுது. பற்றி இல்லை, எல்லாம் படி குஞ்சு. தொடர்ந்து இப்படி மாச்சை பார்க்காமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டால் மட்டுமே தான் மீன் பிடிக்க முடியும். பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய கம்பை பிடிச்சி வச்சுருக்கே தனி தெம்பு வேணும் கையில். சொல்லப்போனால் நம்மெல்லாம் கை வலிக்கின்ட்டு ஸ்டிக் தூண்டி தான் வருங்க, குளலாம் வாங்கி வச்சுட்டு அலையுதோம். அவருங்க அண்ணன் கால் மூங்கில் மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சக்குன்ட்டு. அப்போ அந்த கை எவ்வளோத்துக்குள்ளே பழக்கம் வந்திருக்கும் பாருங்கண்ணா. அந்த கை நம்ம தூண்டிலாம் அவங்க தொட்டாங்கன்னா கொசு மாதிரி தெரியும். என்னால் குச்சியே கையில் இருந்த மாதிரி தெரில அப்படின்னு அண்ணன் கிளம்பிட்டாங்க பாருங்கள். எப்போவுமே ஒரே இடங்களில் மீன் கடி இருக்காது. நம்ம வந்து இப்போ கடைசியாக பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கடைசி வந்தீங்கன்னா மீன் கடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். இப்போ வந்து ஒரு நாள் வந்து தாவில் வைப்பாங்க, தூண்டி போடுவாங்க. ஒரு சில நாள் வந்து கரையில் தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு இடங்களில் போட்டு பார்க்கணும். நீங்களும் வந்தீங்கன்னா கரையில் தான் இல்லை உள்ளே தான் கடிக்கும் அப்படிலாம் கிடையாது. மீன் இறக்குறதா கரையில் கூட பிடிச்சி அமைக்கிறோம் பட்டாருன்னு. இறைய கொறுத்து போட்டுகிட்டே தான் இருக்காது பாருங்க. மிதக்குங்களா, பொடி பாறை வந்து கடிச்சு தின்னுட்டு போயிடுது. பொடி பாறை எப்படி கடிக்க போயிருங்க, கடக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் ஜெயக்குமார் மீன் பிடிச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 ஹவர்கிட்ட எங்கே வந்து உட்காந்துருக்கோம் அந்த மீன் பிடிப்பாங்கன்ட்டு. இடையில 2 கிளி மீன் பிடிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் விசேஷமாக மீன் கடியே கிடையாது. பொடி மீனாக தான் கடிச்சிது.
இப்போ நிறைய பாறை குட்டி தான் இறைய எடுத்துகிட்டு போகுது. நம்ம இதோட கிளம்ப போகிறோம். அண்ணன் கிளம்புறதுக்கு லேட் ஆகும். அண்ணன் வந்து மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க. திடீர்னு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கூட உட்காந்து பிடிப்பாங்க. நமக்கு அவ்வளோ டைம் இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா உட்காந்துருப்போம் நம்மளும். நம்ம பிடிச்ச மீனையும் காட்டுறோம் பாருங்கள். அதை பாருங்கள், நம்ம ஸ்டிக் தூண்டி போட்டோம். புது ஸ்டிக் தான் போட்டோம். ஸ்டிக் தூண்டி போட்டு பிடிச்ச மீனை பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம பிடிச்ச மொத்த மீன். ஒரு 4 மீன் பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி அவ்வளோ தான் பிடிக்க முடிஞ்சுது. காலையிலே வந்துவிட்டோம். ஒரு 6 மணி போல் வந்துவிட்டோம். விசேஷமாக பெரிய அளவில் பெரிய மீன் பிடிக்க முடியல. சைஸ் மீன் பிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு மீனும் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு அரை கிலோ நெருக்கி வரும். அதை பாருங்கள், ஜெயக்குமார்னு ஒன்றும் தூண்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம கிளம்புறோம் இதோட. இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெயக்குமார் நான் தூண்டி போட்டதை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்ம மீன் பிடிச்சதையும் காட்டணும். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.